திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா. ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? என்ன கேட்ட? ஓட்டு யாருக்கு? பொறுமை சாமி, பொறுமையா கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆமா, நீ யாரு? நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாத்திரம்டா நீங்களா? டேய் போட அண்ணனுக்கு டொல்னா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறாங்க தம்பாலானே. நான் நியூயார்க்குக்கு போயிருக்கிற போது ட்ரம்ப் அப்பா என்னை கூப்பிட்டாரு. வந்திருக்கிறது ட்ரம்ப் அப்பா வந்துட்டு போடானாரு. அப்படி வாடா போடான்னு, அது அவ்வளவு உரிமை. 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்குவேன் சார். நம்ம காசு நிறைய பிடிக்கும். என்ன ட்ரம்ப் அப்பா அவளோட பையில இருந்து பேனா எடுத்து ஒரு எழுதியிருப்பாரு. எப்படின்னா ட்ரம்ப் அப்பா கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போன கிளாரா அம்மா, எனக்கு பேரே தெரியல, கிளாரா அம்மா கவனிச்சு கேளுங்க, முருங்கைக்காய் சாம்பாரும் நெத்திலி மீன் குழம்பும் வச்சாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. இந்த வந்துட்டாங்கல்ல யாரு? பிளேட்ல ஆள் விட்டு தர்றாங்க. பிளேட்ல ஆள் விட்டு தர்றாங்களா? நான் எதை விரும்பி சாப்பிடுகிறேன் என்று கமலா ஹாரிஸ் பின்னாலிருந்து குறிப்பிடுத்தி கொடுத்தார். இவ்வளவு கேலிக்குரியவர்களாக நீங்கள் ஆகக்கூடாது. என்னோடும் மேடையில் இருந்திருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் கேலி பொருளாக ஆகக்கூடாது. உண்மை பேசுங்கள். உரத்து பேசினால் மட்டும் போதாது, உண்மை பேசுங்கள். இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ, அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு எப்படி திரிக்கிறீர்கள்? நீ திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? தெரியல. சிரிச்சிட்டு கூட திவாகர் மேனஸ்ல 2 பேர். இது சின்ன பசங்க பண்ற வேலை. திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? இடித்தால் என்ன ஆகும்? சார் நீங்களே பாத்துங்க சார். என்ன சவுண்ட் சார்? எது பேசினா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க சார். நான் ரூம்குள்ளே இருக்கேன். என்ன சார் வந்து வந்தோனே சொன்னாரு கல்லூரியினுடைய முதல்வர், புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்களே, ஏன் இங்க மாணவிகள் அதிகம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? 60 விழுக்காடு மாணவிகள் இருக்கிறார்கள், 40 விழுக்காடு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஆண் பிள்ளைகள் 40 விழுக்காடு இருக்கிறீங்க, பெண் பிள்ளைகள் 60 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மாணவிகள் சேர்க்கை இந்த கல்லூரியில் 25 விழுக்காடு இருந்தது. இந்த திட்டம் வந்ததற்கு பிறகு 42 விழுக்காடாக மாணவிகள் சேர்க்கை உயர்ந்திருக்குதுன்னு கல்லூரி முதல்வர் இப்ப என்கிட்ட சொன்னார். இது யாரால வந்துச்சு? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தான். மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதன்னு களிமண்ணா துங்காம்பா. வணிகவன் யார்? கப்பன் யார்? இளங்கோவடிகள் ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? இன்னும் தலையிலே பறந்ததில்லை இவர்கள். தமிழ் மொழியின் இமயங்கள் என்ன இது? என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகு என்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக அமையாக கிடப்பது என்றா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறத நாம யாரும் மறந்துடக்கூடாது. உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அது வள்ளுவரை படித்திருக்க
படித்திருக்கிறார். சிலப்பதிகாரத்தை இளங்கோவன் எழுதினார், அவரை படித்திருக்கிறார், இவரை படித்திருக்கிறார். எல்லாரும் படிச்சாங்க. எங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? என் தாத்தா பாட்டி படிச்சாங்களா? இந்த பிள்ளைங்களுடைய தாத்தா பாட்டி படிச்சாங்களா? அவங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? இளங்கோ படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காரியா? எங்க அப்பா படிக்கல. ஏன் நான் படிக்க வந்திருக்கிறேனே, எனக்கு அறிவு இருக்கு, என் பெற்றோருக்கு அறிவு இல்லைன்னு பொருளா? இல்லை. அறிவு அவர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது, அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை நீ எந்த கடப்பாறை எடுத்துட்டு வந்து இடிப்பேங்கிற? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. யாருக்கு வந்து என்ன பாடம் எடுக்கிறீர்கள்? இளைஞர்களை எப்படி மடை மாற்றுகிறீர்கள்? எவ்வளவு அபத்தமான அரசியலை செய்கிறீர்கள்? எங்கே போய் முடியும்? சமய நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைக்கக்கூடிய செயல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மதுரையில், மதுரை ஆதீனம் இசை முரசுடைய பாடலை பாடி கேட்டோம். இப்படிப்பட்ட மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து. பெரியார் மண் இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப சீமான் விட்டு பாத்தீங்கன்னா, நான் அதுல இருந்தேன், இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சீமான், நான் யாரையும் குறை சொல்றதுக்கு இங்க வரல. கட்சியில இருந்து மாடு மாதிரி உழைச்சி என் கை காசை போட்டு போட்டி போட்டேன். அவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் தெரியுது என்னையும் நிப்பாட்டி பிஜேபி பணம் வாங்கியிருக்காருன்னு ஒரு லேடிஸ் அதுல இருந்து வந்தவங்க சொல்லித்தான் இப்பவே எனக்கே அதிர்ச்சி ஆகுது. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு நம்பி யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? அத நான் அவர் தவறாவெல்லாம் சொல்லல. கட்சி நடத்த பணம் தேவைப்படலாம். நான் இங்க எதுக்கு சொல்றேன்னா, பெரியார் மண்ணு இல்லை, இது பெரியாரே எனக்கு மண்ணு அப்படின்னு அப்படி பேசுறாரு. பழனி பாபா சொன்னதை ஞாபகப்படுத்தினா, எவன் ஒருத்தன் பெரியார ஒத்துக்கலையோ அவன் இந்த மண்ணுக்கு எதிரானவன். அப்ப இவரு இந்த பாசிச சக்திகளுக்கு தான் துணை போறாரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொளப்பாடா? ஏறலப்பா. அவரு தனியா நிக்கிறேன் 8%, அது மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் கஷ்டப்பட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன், கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன். சோ இதெல்லாம் இந்த இரண்ட மேகங்கள் தெரியுது. தப்பிக்க உயிர் தப்பிக்கிறக்கா அங்க போய் அடைக்கலம் ஆயிட்டு இப்ப இருக்காப்ல. இப்ப பேச சொல்லுங்க, பெரியார பத்தி பேசுறாருன்னு பாருங்க, ஒரு வார்த்தை பேசுங்க. அதுதான் என்ன இப்ப பேச சொல்ல வேண்டியதானே. இப்ப முக ஸ்டாலின் போய் பார்த்தாருல, உங்க அப்பாவுக்கு எப்படிங்க நீங்க நேருக்கு நேரா கேட்டிருக்க வேண்டியதானே, எப்படிங்க செலவை இது வைக்கிறீங்க, பேனா செலவு அவர் என்னங்க செஞ்சார் தமிழ்நாட்டுன்னு கேட்டிருக்கேன். நேருக்கு இப்ப நீ ஊர் பூரா கத்துறியே, போய் ஊர் ஊரா கத்திட்டு இருக்கல, ஒருத்தரை நீ நேர்லயே பாக்குற, அப்ப கேப்பமா இல்லையா? உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரு. நான் சொன்னா நீ நம்பல பத்தியா? போதுமா? நல்லப்பா நல்லப்பா அதெல்லாம் கிடையாது. சைடுல ஒண்ணு நான் சொல்றத கேள்வி. போன் என் போன் சர்வீஸ் போயிது, சின்ன போன் அதுல இருக்குது, பழைய ரெக்கார்ட்லாம் காட்டுறேன். 11 மணிக்கு வராது. எங்கிருந்து வராரு? ஐயோ கடவுளே, நீ குட்டி பையன்டா, உன்ன ஏமாத்துறாரா? டேய் நான் சொல்றது கேள, தெரிஞ்சதுனால தான் அப்புறம் கடவுள் மாரி உனக்கு உங்க குடும்பத்துக்கு என் ரூமா வந்து சத்தியமா சிவபெருமான் மாதிரி சிவன் சொல்லுங்கிறாரு. உங்களுக்கு சொல்றத கேளு, நானு சத்தியமா சொல்றேன். சரியா? எத்தனை போன் வச்சுக்கிறாரு? 2 போன் வச்சுக்கிறானா? வாடா கம்முன்னு வாடா. முடிஞ்சு போயிடுச்சு, டோட்டலா முடிஞ்சு போன கதையை பேசினுக்கிற பொழுது. இவ்வளவு பேர் செத்து கிடக்குறான். மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியா இருக்குமா? இந்த இப்படி ஒரு படத்தை தயாரித்த தம்பிக்கு எவ்வளவு பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அதன் பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி போடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா.
ஐயோ